எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதால் ஏதோ ஒரு கட்டிடமோ ஏதோ ஒரு இடத்திலோ நெருப்பு பற்றி பிடித்து மலமளவென்று எரிந்து கொண்டிருக்கும் என்றால் அதை அணைப்பதற்கு தண்ணீரை மொண்டு தண்ணீரை கொண்டு அணைக்க பிரயாசப்படுகிறவர்கள் இப்பூ உலகில் உண்டு. தீயணைப்பு துறையினரையும் அப்படியே நாம் பார்க்கிறோமே. சிலருடைய குணாதிசயம் அணைக்கும் குணம் படைத்தவர்களாய் அல்ல, பன்மடங்காய் சூடேற்றுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் எண்ணெயை ஊற்றி கொழுந்துவிட்டு எரிய செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகிலே குடும்பங்களிலே ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் உடனே அதை கொளுத்தி போட்டு பூதாகரமாக்கும் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்க்கிற மற்றவர்கள் அந்த பிரச்சனைகளை பெரிதாக்காதபடி அதை எப்படி அமர்த்துவது, அதை இல்லாமல் ஆக்குவது எப்படி என்பதை சிந்தித்து செயல்படுத்தாதபடி தன் வாழ்க்கைகளை மனம் போன போக்கிலே வாழுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 16:27 சொல்லுகிறது, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது என்பதாக. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர் என்பதை வேதம் பதிவு செய்கிறது. எரிக்கும் நெருப்பு போன்றது அவருடைய நாக்கு என்பதை நாமும் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நாக்கு நம்மிடத்தில் இருக்கும் என்றால், கிண்டி விடுகிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். குடும்பத்தை உருவாக்கினவர் ஆண்டவர். அந்த குடும்பத்தை சிதைப்பதற்கு பிசாசானவன் நம்மை பயன்படுத்தி விடாதபடி நம்முடைய வாழ்விலே பக்குவமாய் பண்பட்டவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் ஆண்டவன் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுகிறவர்களாய் இருக்கிறார்களே, புறங்கூறி திரிகிறவர்கள் பிராண சிநேகிதரையும் உயிருக்கு உயிரான நண்பர்களையும் பிரித்து விடுகிறதை வேதம் பதிவு செய்கிறது. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து வருகிறோம்? கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிற ஒரு இருதயம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் அதிகமாய் நாம் நெருப்பை சூடேற்றுகிற ஒரு பாத்திரமாய் மாறாதபடி அணைக்கிற ஒரு பாத்திரமாய் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுவே உம்முடைய கரத்திலே தருகிறோம்.